5 மணிக்கு கடைசியில் மண்ணில் விட்டேன். மண்ணை பக்கம் சொல்லிட்டாங்க, மண்ணு கொட்டுறத. ஓகே காய்ஸ், நம்ம எங்கே வந்திருக்கோம்னா செம்பரம்பாக்கம் ஏரி வந்திருக்கோம். செம்பரம்பாக்கம் ஏரியில் தண்ணி எப்படி வெரிஃபை பண்ணி தண்ணி திரும்பி குடிக்க சென்னை மக்களுக்கு அனுப்புகிறாங்கன்றத உங்களுக்கு நான் தள்ள தெரியவா இன்ச்சு பை இன்ச்சாக காட்ட போகிறேன். செம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்து வந்து தண்ணி கொஞ்சம் தண்ணி தான் அந்த காட்டுக்கு அனுப்புகிறாங்க. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு போகக்கூடிய வழி தான். காடும் சார்ந்த பகுதி போல் மிகவும் அருமையாக இருக்குது. நிறைய எருமாடு இருக்குதுங்க. எருமாடுக்கு பஞ்சம் இல்லை. ஏன்னா வந்து மனித பிறவி. அதாவது திரும்பி குளிச்சோம் எங்கேருந்து போயிட்டு குண்டத்தூர் கோயில் போகிறதுக்கு. காய்ஸ், நம்ம எங்கே வந்திருக்கோம்னா யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்து பேர் தான் செம்பரம்பாக்கம் ஏரி. ஐ எம் ஸோ சாரி. அதோ தெரியுது பாருங்க ஒரு சின்ன பில்டிங். அதுதான் வந்து அது இல்லை, அதுதான் வந்து நாங்கள் இருக்கிற ஏரியா. அது எந்த பில்டிங்னா கலைஞர் வந்து பார்லிமெண்ட்டை கட்டின பில்டிங்கை ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலில் மாற்றின பில்டிங். என்ன அது ஏரியா? மவுண்ட் ரோடு. இங்கேருந்து பார்த்தா மிக அருகில் இருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தா புதுச்சேரி மிக அருகில் இருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தா தண்ணி மிக அருகில் இருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தா உங்கள் காதல் மிக மிக அருகில் இருக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா பாண்டி மிக அருகில் இருக்கிறான். ஓகே, சண்டே எதுவுமா வேலைக்கு வர சொல்லிட்டாங்க. இந்த செம்பரம்பாக்கம் ஏரி இருக்குதில்ல, இந்த ஏரிக்கு அப்பால் அங்கே பார்க்குற வேலை. அப்பாலுக்கு சாத்தானே அங்கே தான் அங்கே வேலை பார்க்குற இடம். அந்த இடத்துல வேலை பார்ப்போம். இங்கே வந்து ஏரி பார்ப்போம். இங்கே ஏரி பார்ப்போம், அங்கே வேலை பார்ப்போம். அப்புறமா உங்களை பார்ப்போம். அப்புறம் நீங்கள் எங்களை பார்ப்பீங்க. இந்த சின்ன வயசுலேருந்து எங்கே பார்த்தாலும் இந்த ரோடை பார்த்தா சாக் பீஸ் எழுதுவான் பார்த்தீங்களா? கிஷோர், லாவண்யா, செந்தில், குமாரசாமி மாரி பல பெண்கள். எனக்கு எங்கே இருக்குது எழுதுறதுக்கு இந்த எல்லாமல் போய்விட்டால் சவுத்தெல்லாம் பார் எழுதி வச்சுக்கிறான் பார். ஆரம், ஜிஎம், அனுஷ்கா, பிரியா, தமனா, அஞ்சலா, பஞ்சுலா. ஆனால் ஃபோன் நம்பர் எழுதி நம்பர் கால் பண்ண சொல்லி வச்சுக்கிறான். இது பாருங்க, ஏதோ பேர் எழுதிருக்கிறான். என்ன பேர் இருக்கா ஒன்றும் புரியல. தண்ணி ரொம்ப கருப்பாக இருக்குப்பா. இந்த கருப்பாகிற தண்ணியை தான் பியூரிஃபை பண்ணி நம்ம சென்னை மக்களுக்கு தராங்க போல. தண்ணி வாட்டமே அப்படிதான் போல. ஓகே மக்களே, அந்த டேம் சுற்றி அப்படியே வந்து அப்படியே போய் நிற்கிது. அதை ஏரி வந்து டேமை மாற்றிடலாம் கட்டத்து மேலே. அது இப்படியே போய் அது ஒரு கும்பு இருக்குது பார்த்தீங்களா? அதில் தான் வந்து இன்னும் விசிட் பண்ணி பார்ப்பாங்க தண்ணி எவ்வளோ ஏறி இருக்குது, எவ்வளோ இறங்கி இருக்குது அப்படின்றது. ஆக்சுவலாக நான் சொல்லி கூப்பிட்டாங்க, நான் போய் பார்க்கலாம் வான்னு. நான் தான் முடியாதுன்ட்டாங்க. ஓகே காய்ஸ், நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னா குன்றத்தூர் கோயில் போகிறோம். குன்றத்தூர் கோயில் போய்ட்டு கும்பலமாக ஒரு வீடியோ போட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்து உங்களிடம் நான் குன்றத்தூர் கோயிலை முருகனை கண்முன்னே கொண்டு காட்டுகிறேன். இப்படிக்கு உங்கள் காதலன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், டம் கிளிக் போட்டு போயினே இருங்க. பாய் சொல்லு. பாய்.